தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னும் 2 நாள் இல்லை, 1 நாள் தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே 14ஆம் தேதி தான் பிறக்கும். இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு 13ஆம் தேதி ராத்திரி 10 மணிக்கு மேலேயே பிறந்துடுது. ஆமாம், கரெக்ட். 12 மணி ஆனதான் அடுத்த நாள் அப்படின்னு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியிலே சொல்லுவீங்க சார். ரொம்ப அவசரம் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு. விஸ்வாவசு அப்படிங்கிறது ரொம்ப அவசரம். 14ஆம் தேதி பிறக்க வேண்டியது 13ஆம் தேதியே பிறந்துடுது. ஆகவே இதனுடைய சிறப்பு மொத்தத்தில் இந்த 5 கிரகங்கள் ஒரு வீட்லேயும், சனி குருவோட வீட்லேயும், ராகு கும்பத்துக்கும் போக போகிறார், புதனுடைய வீட்டுக்கு குரு போக போகிறார். குரு போகிறது பகை வீட்டுக்கு தான் போகிறார், அவர் நட்பு வீடு இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த வருஷம் பிறக்கும் பொழுது செவ்வாய் நீச்சப்பட்டு போகிறார். ஒரு வைப்ரண்ட்டாகவே இருக்குல்ல இந்த தமிழ் வருஷம் பிறக்கிறது. நான் கேட்குறத நீங்களே சொல்லிட்டீங்க சார். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா அந்த வைப்ரண்ட். என்னங்க இனி வீட்டு வேலையில கொஞ்சம் அதிக ஒத்தாசையா இருக்கணும். யா வேலை கிடைச்சதா? வேலையா? நான் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். எப்படி? பாஸ் வாலா. பாஸ் வாலா, பி த பாஸ். யாரெல்லாம் யார் கூடலாம் இருக்கக்கூடாதோ அவங்கெல்லாம் நீங்கள் வேறு ஏதோ நினச்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அவங்கெல்லாம் அவங்களோட சேர்றாங்க. அதனால் காட்சிகள் மாறும், உறவுகள் மாறும், நட்பு மாறும், அதே மாதிரி வேலை மாறும். இயற்கையினால், நீரினால், நெருப்பினால், பஞ்சபூதங்களால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அதே மாதிரி வேர்ல்டு ட்ரேட் வார் வரும். இந்த வேர்ல்டு ட்ரேட் வார் இந்தியாவை பாதிக்காது, ஆனால் சைனாவை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த வேர்ல்டு ட்ரேட் வாரில் வருஷ கடைசியில் மிக பெரிய நல்ல பலன்கள் இந்தியாவுக்கு இருக்கும். அற்புதமான பலன்கள் கூடும். பெண்களுக்கு சாதகமான வருடமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்லா இருக்கும். வெளிநாடு போகிறவங்களுக்கு நல்லா இருக்கும். நம்ம எப்படி இருந்தாலும் தனிப்பட்ட ஒரு மனிதனுடைய ஜாதகத்தை வச்சு தான் தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பொது பலனும் நம்ம இப்போ சொல்ல போகிறோம். 12 ராசிக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறோம். அதே நேரத்தில் நேயர்கள் உங்களது பிறந்த தேதி, வருஷம், மாதம், நேரம் எல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுங்க. இந்த வருஷம் 3 ராஜகிரகங்கள் மாறி இருக்காங்க. சனீஸ்வரர் மாறி இருக்கார். இன்னும் 2 கிரகங்கள் மாற போகிறாங்க. அடுத்த மாதம் 2 கிரகங்கள் மாறுது. சாயா கிரகங்கள் மாறுகிறார்கள். சனி செவ்வாய் பார்வை இருக்குது. இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனால் தமிழ் வருஷ பிறப்பு எப்படி இருக்கும்? நீங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதே இன்னும் பூடகமாக சொல்லின்னு இருக்கீங்க சார். நான் அதுதான் கேட்கணும்னு வரேன். பொது பலன்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நீங்களே 2025 எப்படி பிறக்க போகிறதுங்கிறது கொஞ்சம் லைட்டாக பயமுறுத்துற மாதிரி நேர்களுக்கு தோணும்னு நினைக்கிறேன். வேற என்ன மாதிரி இல்லைங்க, கட்டம் சொல்றது எதுக்குன்னா பயமுறுத்துற மாதிரி இருந்தா கூட என்ன நல்ல விஷயங்கள் நடக்க போகுது சார்? இந்தியர்களுக்கு பெருமை தரக்கூடிய ஆண்டாக இருக்கும். தமிழ்நாட்டில் முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே சார், இல்லைங்களா? கரெக்ட். இன்னும் நிறைய சொல்லணும். நிறைய சொல்லணும் சார். நீங்க எப்படி சில கஷ்டமான இதெல்லாம் நிறைய சொன்னீங்களோ அது மாதிரி நாங்க சந்தோஷமான விஷயங்கள் நிறைய சொல்லணும்னு காதல கேட்கணும்னு நினைப்போம் இல்லையா? 12 ராசிக்கு பலன் போயிடலாம். ஓகே, அடுத்தது பொது பலன்கள் பார்த்துட்டோம். இப்போ நீங்க சொல்லிட்டீங்க, நான் கேட்காமே நீங்களே சொல்லிட்டீங்க. ஸோ அடுத்தது மேஷம் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இருக்க போகுது 2025 அவங்களுக்கு எப்படி பிறகு? ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் பார்க்கும்போது 1 நிமிஷம் ஒரு ஜாதகம் பாருங்கன்றீங்க. அதனால நான் இதை ரேப்பிட் ஃபயராக ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கலாமேன்னு பார்க்குறேன். ரேப்பிட் ஃபயர் நான் சொல்கிறது ஒரு வார்த்தை முத்தாக இருக்கும், ஆனால் ஒரே செகண்டில் சொல்லிடுவேன். 12 செகண்ட் 12 ராசி. ஓகே, தமிழ் பெயர்ச்சி. இது வரைக்கும் இந்திய தொலைக்காட்சிகளில் யாரும் பார்க்காத ஒரு ரேப்பிட் ஃபயர் ராசி பலன். 12 ராசிக்கு தமிழ் புத்தாண்டு அந்த பெயர்ச்சி எப்படி இருக்கும்? முதல்ல மேஷம் பார்த்துடலாமா? ஓகே சார். 7.5 சனியாக இருந்தாலும், செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும், 5 கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தாலும், செவ்வன திருந்தச் செய்தால் ஜெயம் உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். ரிஷபம் சார். செயலில் வேகமும் தெளிவான சிந்தனையும் வாழ்க்கையில் நிம்மதியும் தரும். தெளிவான சிந்தனைன்னு சொல்லி இருக்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு. சந்தேகம் இல்லாமல் வெற்றி பெறுங்க. வாழ்க வளமுடன். ஆல் தி பெஸ்ட். அடுத்தது கடகம். நான் சொல்றது கரெக்ட் தானே சார்? நான் மிதுனம் இந்த வாட்டி நான் எழுதி வச்சுக்காம உங்க கிட்ட பேசுறேன். இந்த தமிழ் வருஷ பேர் ரொம்ப வேகமா இருக்காங்க. நான் உஷாரா இல்லைன்னு வச்சுங்களேன், அவங்க அவ்வளோதான். மிதுனம் கோபமும் பாவம், வேகமும் நிதானம், வெற்றி உங்கள் பக்கம். பாவம் கோபம் இதை ரெண்டுத்தையும் பார்த்துங்க.
வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்தது வந்து கடகம். கரெக்டா சார்? மழை விட்டுது, துவானம் இல்லை. ஓகே. நிழல் கிரகங்கள் நிதானம் வேண்டும். பாசத்தை விட்டு தெளிவான முடிவெடுத்தால் வெற்றி உங்கள் பக்கம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சிம்மக்காரங்க எப்படி சார் இருப்பாங்க? இன்னும் பயங்கரமா கேட்குறீங்களா? நீங்க சிம்மமா? இல்ல சார். இல்லைல்ல, சரி. அனுபவமே வாழ்க்கை. அனுபவம் புதுமையாக இருக்கும். துரோகம் என்ன? ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அனைத்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். எல்லோருடையும் அனைத்து செல்ல பழகிக் கொள்ளுங்கள். அனைவருக்கும் சுகம் கிடைக்கும். உங்க ஒருத்தரால அனைவருக்கும் சுகம் இல்லாம போயிடக்கூடாது. வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்து கன்னி ராசிக்காரர்கள். வாழ்க்கை துணையில கவனம் வேணுங்க. பயணங்கள் இனிமை தரும். வாக்கில் இனிமை இருந்தால் எல்லாமே வெற்றிதான், ஜெயம்தான். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். அடுத்ததா துலாம். கடன் தீரும், மங்களம் பெருகும். குலதெய்வ வழிபாடு போயிட்டு வந்தா நல்லா இருக்கும். நினைத்தது நிறைவேறும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். துலாம்க்கு அப்புறம் விருச்சிகம் தானே சார்? கண்டிப்பா, அதுல மாற்றமே கிடையாது. ஓகே. வருமானம் உண்டு, செலவும் உண்டு, ஓகே. இடமாற்றமும் உண்டு. ஆனால் நலம் தரும். புதுமை எண்ணங்கள் புகழை தரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். மகரம். தனுசு போகணும். தனுசு. நீங்க கரெக்டா அங்க சுக்கிரனது வீட்டையும் ஒரு அடி அடிச்சிங்க, இங்க குருவோட வீட்டையும் ஒரு அடி அடிச்சிங்க. 8 திக்கும் தாண்டி புகழ். நினைத்ததை சாதிக்கலாம். சுகம் எண்ணி எண்ணி செயல்பட்டால் எட்டாதை இது கூட எட்டி பிடித்து விடலாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். சார் ஒரு கார்னர் வந்திருக்காங்க சார், அவங்க கிட்ட பேசிட்டு மிச்சத்தை பார்க்கலாமா? சரி, நீங்க சொன்னா சரி. ஓகே. சுரேஷ் பேசுறீங்க. சுரேஷ் வணக்கம். சுரேஷ், நீங்க சார் கிட்ட தொடர்ந்து பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சுரேஷ், எங்க இருந்து பேசுறீங்க? வேலூர் மாவட்டம் குடியாத்தம். கொடுங்க, டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. 11/5/1973. 11 காலை. கொஞ்சம் இருங்க. 5/5/1979. 73. எஸ் சார். எத்தனை மணிக்கு? வெள்ளிக்கிழமை காலை 7:20. எந்த ஊர்ல? ரிஷபலக்னம். எனக்கு கொஞ்சம் ஆக்சுவலி லோவா கேக்குது சுரேஷ், கொஞ்சம் நீங்க கொஞ்சம் ஸ்லோவா, லவுடா பேசினா. வயசாயிடுச்சு இல்லைங்களா, காது கொஞ்சம் ஸ்லோவா. 5/5/1973. சரி. வெள்ளிக்கிழமை. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி, லக்னம் வந்து உங்களுக்கு ரிஷப லக்னம். கண்ணாடி போட்டிருப்பீங்க. 2 சமாச்சாரம். தொழிலும் வருமானமும் பாதிக்குது. உங்க ஜாதகத்துல இப்போதைக்கு தொழிலும் வருமானமும் எப்படி இருக்கும்? இதுதான் உங்க கேள்வி. கரெக்டா? அதுவும் சார் ஆரோக்கியம். என்னங்க ஆரோக்கியமா? ஆமா சார். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகளும் தூக்கமின்மையும் மனோபயமும் மனோகிலேச்சமும் உங்களுக்கு இருக்கத்தான் செய்யும். ஜாயிண்ட் பெயின் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் இந்த அஷ்டம சனிக்கு ஒரு முறை திருநள்ளாறு போயிட்டு வாங்க, இல்லைன்னா பொங்கு சனிக்கு போயிட்டு வாங்க. இது ரெண்டும் போயிட்டு வந்தீங்கன்னா அற்புதமான வாழ்க்கை வரும். நல்லா இருக்கும். நிதானமா சனிக்கிழமை தோறும் சனீஸ்வரருக்கு எழுதீபம் போட்டு வாங்க. நல்ல வாழ்க்கை வரும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட்.